Hi Ashwini, hi Sam. Hope you are doing great. I am in Chennai, but unfortunately I can't come in the evening because I'm busy with a shoot. But congratulations on the 500 outlet. Hopefully you'll make it 700 soon. Best wishes from my side, and I'll be sending my man. He'll be there on my behalf. So congratulations once again. Have a terrific evening, and yes, waiting for the 700th one. All the best. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய 15th லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இது வந்து பட் நம்ம ஆக்ட் பண்ணும் பொழுதே அவார்டு கிடச்சா அது ஒரு டானிக். ஆக்டிங்கெல்லாம் முடிச்சு அவார்டு கிடச்சா அது ஒரு பென்ஷன். சில சமயம் சில பேருக்கு அவார்டு கொடுக்கும்போது செக்சரில் அழைச்சிட்டு வருவாங்க. அது அவார்டு வாங்குகிற அதிர்ச்சியிலே போயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் while we perform, when you are honored, அதான் the greatest part in our life. So far நான் 7,000 shows on stage perform பண்ணியிருக்கேன். இதுவே இப்போ கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து 28 days 32 shows போட்டிருக்கோம். யூஎஸில் 33 days 28 shows போட்டிருக்கோம். ஒரே நாளில் 8 ஷோ போட்டிருக்கோம். மார்னிங் 7:30 to night 1:49 வரைக்கும் 8 டிஃப்ரெண்ட் பிளேஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் இப்போது எல்லாம் மீடியாவே கையில் வந்துடுச்சு. இப்போது ஸ்டேஜ் ஷோ. இப்போது இந்த சேஸ்லாம் யாருக்காக வெயிட்டிங்னா டிஎம் கிருஷ்ணாவுக்காக வெயிட்டிங். அவர் வந்தோன்னு அத்தனை பேர் வந்துடுவாங்க. இந்த ரியல் ஸ்டேஜ் ஷோன்னா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க இங்கேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்தோன்னு ஆரம்பிக்கலான்னு. அவங்க அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஆரம்பிச்சோன்னு வந்து உட்காந்துக்கலான்னு. இப்படியே 7:30 வரைக்கும் போயிடும். பட் இது ஒரு பெரிய ஆனர். எத்தனை அவார்ட்ஸ் கிடைச்சாலும் ஒரு ஆனர். ப்ரவோக் மேகசின் வந்து ஒரு க்ரீம் ஆஃப் சொசைட்டி பீப்புளுக்கு ரீச் ஆகிற ஒரு பத்திரிக்கை. அண்ட் டோனி அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய ஒரு சாம் பாலுடைய அச்சீவ்மெண்ட். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அரசியலுக்கு வந்து அது வேண்டான்னு நல்ல ஒரு புத்தி வந்து நல்ல தொழிலாக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் அவர். ஏனென்றால் அரசியலுங்கிறது அது வேறு. தொழில் பண்ணிக்கிட்டே இதை பண்ண முடியாது. அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பாக்கி பேருக்கு அது சோஷியல் சர்வீஸ். அது பாருக்கு சோஷியல் சர்வீஸாக பண்ணிட்டு போகிறது தான் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ் கிடைக்கிறது, ஐ டெடிகேட் திஸ் அவார்ட் டு ஆல் மை ட்ராமா ட்ரூ பீப்புள். அந்த கர்டன் இழுக்கிறவங்க, ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க. பிகாஸ் நான் ஒன்றும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போது முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு. என்ன டைமிங் சென்ஸ், ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் இது கூட மிஸ் ஆகாது. அது ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது வந்து யாராவது ஒருத்தர் அப்படின்னா கூட போயிடும். அந்த மாதிரி பண்ணும்போது அது மாதிரி தான் ட்ராமாவும் பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எவ்வளோ பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்கிரிப்டே பொலிட்டீஷியன்ஸ் தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பேப்பர் தான் எங்களுக்கு ஸ்கிரிப்ட். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ப்ரொவோக்காக இதே ஹாலில் வி வில் பர்ஃபார்ம் அவர் ஷோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பர்ஃபார்மிங் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் ஆனர் பண்ணணும். அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். பிகாஸ் தொடர்ந்து நமக்கே வந்துட்டுருக்கணுன்னா அதோடைய டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து இந்த ஆர்ட் ஃபீல்டில் யாராக இருந்தாலும் அது கொடுத்து அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். ஸோ ஐ தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆக்சுவலாக எனக்கு வீட்டில் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி கொலு. ஆனால் கொலு எல்லார் வீட்லேயும் கொலு கிட்டனால எந்த பக்கம் திரும்பினாலும் டிராஃபிக்காக இருக்குது. ஊருக்கு போகிறவங்க வரவங்க அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் 8 மணிக்குள்ளே வந்தால் தான் சுண்டல் அப்படின்ட்டாங்க. அதனால் நமக்கு அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸோ இந்த ஆண்டாள் இந்த ஸ்கூல் இது வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட். எல்லாமே நான் பார்த்தேன். இது வந்து ஐ congratulate ப்ரவோக் ஃபுல் டீம் ஃபார் திஸ் அரேஞ்ச்மெண்ட். அது வந்து ரொம்ப
அந்த கோஆர்டினேஷனுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, இல்லைன்னா பண்ணவே முடியாது. இவர் யாரோ மாதிரி வெளில நின்றுட்டுருக்கார், அங்கே பாட்டுக்கு அத்தனை பேர் சுற்றி சுற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணாட்டா நடக்கவே நடக்காது எதுவுமே. ஸோ மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு இல்லை என்னோட சேர்ந்து அவார்டு வாங்குறவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சீக்கிரம் கொடுத்துட்டாங்களோன்னு தோன்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஐ கங்க்ராச்சுலேட் தெம், மை பெஸ்ட் விஷஸ். மீண்டும் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Good evening, ladies and gentlemen. I'm a little bit surprised to be speaking out here because I've never been to an artistic function. I've been always in a cricket function or a sporting function. It's great that Ashwini and Sam have organized such a good function here. And the most important thing is they have recognized the artists, which is great, which is what is needed. As sportsmen who delight the spectators, the artists also have a large following, and I'm very happy that they have done this. Wish them all the very best and wish you all a very great evening. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி எல்லாரையும் பார்த்தது. அதுவும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கினவங்களுடைய வீடியோலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கு டாக்டர் சாம்பால் அவரை ஃபஸ்ட்டு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு அவர் ஒரு ஃபேஷன் ஷோவில் பார்த்தேன். அப்போ அந்த ஷோவில் இல்லை ஆர்ட் ஃபெஸ்டிவலும் நடந்தது. அதில் என்னென்னா பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க. யாருமே வாங்கலை, நாங்கள் எல்லாருமே தான் பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் வாங்கினார். யார் இது ஒரு சின்ன எல்லோரும் ஆர்டிஸ்ட்லாம் என்கரேஜ் பண்ணுறாருன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் எங்கள் பகுதி பக்கத்தில் தான் இவர் காலேஜ் வச்சுருக்காங்க, எல்லோரும் அங்கே தான் படிப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட 7000 பேர் வேலை, 7200 கிட்ட நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ சச் அ நைஸ் பர்சன் அவர். அப்புறம் அங்கே அந்த பால்சன் இன்ஸ்டியூஷனில் அங்கே அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தட் ஏரியா படிப்பாங்க. ஸோ தட் அண்ட் ஆல் அவருக்கு நிறையா எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனை தெரியும், ஒரு எஜுகேஷனிஸ்டாக நாங்கள் பார்த்துருக்கோம் அவரை. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அஸ்வினி, ஐ நோ ஹர். ஏன்னா ஷி ஹஸ் பர்ஃபார்ம்ட் ஃபார் மக்கள் தொலைக்காட்சி எல்லாம். ஸோ ஐ நோ ஹர் வெரி வெல். ஆனால் இந்த விஷுவல் ஆர்ட்ஸ் நம்ம பொண்ணுடைய முதல் குரு அவங்க தான். என் டாட்டருக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ப்ரொவோக் ஆர்ட் ஃபெஸ்டிவலில் இவ்வளோ பெரிய அரே ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டு கூட்டின்னு வந்தது ஐ திங்க் உங்களுடைய இதுதான் நினைக்கிறேன். ஷி வாஸ் ஸ்பியர்ஹெட்டிங் திஸ் ஃபங்க்ஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் உங்களுக்கும் ஏன்னா பேட்ரன்ஸே கிடையாது இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், இல்லை விஷுவல் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பேட்ரன்ஸ் கிடையாது. வேறு பெரிய பெரிய மற்ற விஷயங்கள் கிரிக்கெட்டுக்கெலாம் இருக்கும், இதுக்கு இருக்காது. இருக்கும், இதுக்கு இருக்காது. ஆனால் இவ்வளோ பெரிய டபுள் தமாக்கா மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஸோ நீங்கள் பேட்ரன்ஸாக இருந்து இதை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. எல்லா வருஷமும் நல்லா பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஃபோக் ஆர்ட்ஸ் சைடு போவேன், அதனால் அதுவும் கொஞ்சம் அடுத்த வருஷம் பாருங்கள். ஓகே 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 அதுக்கும் உங்களுடைய பார்வையை கொஞ்சம் காமிங்க. ஓகே, ஏன்னா அதுக்கும் தேவைப்படுது உங்களை மாதிரி இருக்காங்க. ஓ ஆமாம், பார்த்தேன் நான். பரத கூத்துன்னு போட்டிருந்தீங்க உங்களுடைய இன்விடேஷனில். ஸோ நைஸ், அதையும் பண்ணுங்கள். அண்ட் வாழ்த்துக்கள் ஃபார் சச் அன் அமேசிங் ஈவினிங். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கின்ற குஷ்பு அவர்கள் மற்றும் இங்கே சாம்பால், காசி விஸ்வநாதன், அஸ்வினி, சௌமியா அவர்கள் உள்ளிட்ட இங்கே மேடையிலே இது சற்று முன் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது பெற்றவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். ப்ரொவோக் ஷோனா நான் எதிர்பார்த்தது இந்த கிளிட்ஸு, கிளாமரு. இங்கே பார்த்தா தலைகீழாக இருக்குது. இங்கே ஆர்ட் ஃபெஸ்டிவல், மிக அழகான ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அஸ்வினியை தான் பாராட்ட வேண்டாம். ஏன்னா சாம்பால் பற்றி நல்லா தெரியும். கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, அவர் பரபரப்பாக இருப்பார். பால்சன் நடத்திட்டு இருக்கார் அந்த நிறுவனத்தை. கிட்டத்தட்ட ஒரு 7500 நிர்வாகிகளை வேலை வாய்ப்பு கொடுத்து அதை அவங்களுக்குள்ள சமாளிக்கிறது மிகப்பெரிய வேலை. அது அவங்க அஸ்வினி அந்த காமர்ஸ் சைடு அமைதியாக இந்த கலை இலக்கியம் இந்த விழாவை அவங்க தானே சாம்? ஓகே, குட். இன்னைக்கு
நம்ம இந்தியாவில் வாழறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இந்தியாவில் பல தரப்பான நம்முடைய கலை, பண்பாடு, நாகரிகம், மொழி, இலக்கியம், இலக்கணம், இனம் எல்லாமே கலப்படமாக இருக்குங்க. இதை நம்ம கட்டி காக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் மாடர்னைசேஷன், குளோபலைசேஷன், வெஸ்டர்னைசேஷன், நம்ம பிள்ளைங்க அதில் மாறிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் அந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நவீனம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இருக்க இப்போ எனக்கு உதாரணம், நான் என் கிராமத்தில், கீழ்சிவரின்னு ஒரு கிராமத்தில் என் தாத்தா கூட கூத்து பார்ப்பேன். எனக்கு ஒரு இப்போ 8-9 வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் தாத்தா முன் வரிசையில் உட்காந்துக்கிட்டு அந்த கூத்து நடக்கிறப்போ விடிய விடிய காலையில் 6 மணிக்கு தான் முடியும். அந்த கூத்தை அங்கே நடந்து தப்பாக என்ன பேசினாங்கன்னா எங்கள் தாத்தா திருத்துவார். அப்படி இதெல்லாம் இது இன்றைக்கி கிடைக்காது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு கிராமம்னா அங்கே என்ன வில்லேஜ், அங்கே வைஃபை வராது, அதெல்லாம் பிரச்சனை. அவங்களுக்கு ஃபோன் இருந்தால் போதும். அதை இப்போது இது போன்ற இந்த கலை விழா நடத்துகின்ற இந்த ப்ரொவோக், அஸ்வினி, சாமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து இது, ஏன்னா இன்றைக்கி கலையினால தப்பாக எடுத்துக்கூடாது, சினிமா, அதுக்கப்புறம் அது விளையாட்டுனா கிரிக்கெட்டு. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஐ மே டைக்ரஸ் லிட்டில் பிட், ஜஸ்ட் ப்ளீஸ் பேவர் மீ ஃபார் a few minutes. ஏன்னா இன்னும் ரெடியாக ஆகிட்டு இருக்காங்க, இன்னும் முடிக்கல அவங்க. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ்னாலே கிரிக்கெட் ஆர் நான் கிரிக்கெட்டிங் ஸ்போர்ட்ஸ் தான் இந்தியா, அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. மற்ற எவ்வளோ விளையாட்டுகள் இருக்குது, அதுக்கும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போன்ற கலைனா சினிமா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோ இருக்குது, கலைகள் இருக்குது, பாரம்பரிய கலைகள். அது நம்ம மறக்கூடாது. ஏன்னா இது போன்ற ஒரு கலாச்சாரம், பண்பாடு அமெரிக்காவில் கிடையாது. அமெரிக்கா இஸ் அ கான்ஃப்ளூன்ஸ் ஆஃப் ஆல் கல்ச்சர்ஸ். எந்தெந்த நாடுகள்லேருந்து எல்லாம் போய் அங்கே செட்டில் ஆனவங்க தான். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. அங்கே இப்போ இருக்கிறது என்னென்னா ஹாலோவின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் அவங்களது கிடையாது, அது மெக்சிகோ. நம்ம ஊரில் ஹாலோவின் இருக்குது, மயான கொள்ளைன்னு ஒன்று இருக்குது, கிராமத்தில் பண்ணுவாங்க. மயான கொள்ளைன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற அந்த விழா, அதுதான் இன்றைக்கி ஹாலோவின். இதெல்லாம் நமக்குள்ளே எவ்வளோ இருக்குது, அதை நம்ம காப்பாற்றணும், கட்டி காக்கணும். அதை பாரம்பரியம், எவ்வளோ பாரம்பரியம்லாம் இருக்குது. ஸோ வி ஷுட் பி வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் வித் ஆல் our கல்ச்சர், our வேல்யூஸ், our ஹெரிட்டேஜ், our லாங்குவேஜ். ஏன்னா யூரோப்பில் இந்த கல்ச்சர் இருக்குது. ஏன் யூரோப்பில் கல்ச்சர் இருக்குன்னா அங்கே லாங்குவேஜ் பேஸ்ட். ஒவ்வொரு இப்போ ஃப்ரான்ஸ் எடுத்துன்னா ஃப்ரெஞ்சு மொழி, அந்த மொழியில் வர கலாச்சாரம். ஜெர்மனியில் ஜெர்மனி, அப்புறம் ஸ்பெயின், போர்ச்சுகல். ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. அதே போன்று நமக்கு பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல இனங்கள்லாம் இருக்குது. அந்த வகையில் இந்த கலைகள்லாம் நம்ம காப்பாற்றணும், நமக்கு அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் சொல்லணும், அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கணும். அந்த வகையில் ஐ வுட் லைக் டு ஹோல் ஹார்ட்டட்லி கங்க்ராச்சுலேட் சாம் அண்ட் அஸ்வினி and the entire Provoke family for putting up this wonderful 2-day festival. Keep going, and also like to congratulate all the lifetime achievers for your wonderful awards, and this will be a motivation for all the younger generations to come. Thank you very much. Provoke Art Festival சில பேருக்கு வாழ்நாள் விருது வழங்கப்பட்டது. ஸோ அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா என் கையால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களுடைய சாதனைகள் பார்த்திங்கன்னா பல இருக்குது, வார்த்தையில் வர்ணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் ஐ திங்க் அந்தந்த துறையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு உண்மையில் வேறு யாராவது அதை நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த இடத்துல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரியலி ரியலி அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். இட்ஸ் அ ப்ளஷர் அண்ட் அன் ஆனர் அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்ததில்ல. வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. இது எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொவோக் ஆர்ட் ஃபெஸ்டிவல். ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் ப்ரமோட் தி ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா, be it classical or the folk art form. So today we started with Leela Samson, who is a renowned world Bharatanatyam artist, and followed by T.M. Krishna. Tomorrow we have a mix of Bharatanatyam and Koothu Patra called Bharata Koothu, which is performed by Narendra Kumar, Payani and Aditi Balan, the actress. And this will be followed by Ranjini and Gayatri. But we are very privileged in Provoke because we had the privilege of honoring great stalwarts in their own field. Today we had with us, first we gave the award to S.V. Shekhar sir, and then we gave the award to Alarmel Valli, and then to Arvindakshan sir, and then Radhakrishnan Stapati,
who has made the biggest Nataraja statue. So it is our privilege that we could honor such stalwarts in Provoke. And to give away the awards, we were even more privileged because we had Anbumani Ramdas Anna, we had his wife Soumya Ramdas Anni, and then we had Kushbu Sundar, and we had the Commissioner of Avadi, Shankar Sir. So it is really it's a blessing for us today that we could do all this. Thank you. I want to thank all the sponsors, and I want to thank our Paulson's family who have worked day and night to make the show a success. Thank you. Vanakkam. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால்சன்ஸ்ன்றது நாங்கள் ஒரு கம்பெனி ஒரு 13 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தோம். இன்றைக்கி காட்ஸ் கிரேஸ் 500 அவுட்லெட் தாண்டிட்டோம், போத் சவுத் அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவில். அதை விட முக்கியமான மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7400 ஸ்டாஃப் மேலே எங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட் என்ன மீன் பண்ணுறோன்னா, லாஸ்ட் 13 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா less than 15 people எங்களை வேலையை விட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு இந்த ஷார்ட்கட் ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் கம்பெனி ரன் பண்ணுறோம். இது தவிர பார்த்தீங்கன்னா எங்கள் Zone 5ல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாக்ஸ் பேஸாக இருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர் அது ஆர்கனைஸ்டாக ஆகிறோம். ஸோ இதனால் எங்ககிட்ட ஒரு மேகசின் ஒன்று இருக்குது, ப்ரொவோக் லைஃப் ஸ்டைல் மேகசின்ட்டு. ஸோ அதில் வந்துட்டு இன்றைக்கி யூஸ்வலாக ஒரு ஷோ நடத்தும். ஸோ அதுக்கு எங்கள் ஒய்ஃப் இந்த தடவை என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நல்ல ஆர்ட் ஷோ, ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா சினிமாட்டிக் ஆர்ட்ஸ் கிட்ட தான் நிறைய சினிமான்னு போகிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷுவல் ஆர்ட்ஸ்க்கு கொண்டு வரணும், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸ், தியேட்டர் ஆர்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஷோ நடத்தும். இதில் மேஜர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎம் கிருஷ்ணா, லீலா சாம்சன், ரஞ்சினி காயத்ரி, இவங்க மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் 2 நாள் ஃபங்க்ஷன் 2 நாளில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான இது பார்த்திங்கன்னா, இப்போது பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எஸ்வி சேகர் சார், அலமேல் இவங்களாம். ஸோ இவங்கள மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் இவங்களாம் ரொம்ப வருஷமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பத்ம விபூஷன் இந்த மாதிரி அவார்டு வாங்கினவங்க, கலைமாமணி. ஸோ இவங்களை கூப்பிட்டு வந்து இங்கே ஆனர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், எல்லா டிவிலையும் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷுவல் ஆர்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். ப்ரொவோக் ஆர்ட் ஃபெஸ்டிவலுக்கு என்னை கூப்பிட்டு இது ஆனர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது. ஸோ பெரிய லெஜெண்ட்ஸு கூட அவங்கள இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டுமல்ல, என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆனர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். என்ன 2-3 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு சொன்னது. ஸோ எல்லாத்துக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். I was truly touched. I think this is a remarkable festival because in the காலத்தில் it's all about sensationalism, glitter, glamour, packaging தான் முக்கியம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதை மாதிரி ஒரு பிரமாதமான கலை உள்ள ஃபெஸ்டிவல், a festival which gives importance to excellence, to beauty, to meaning and depth, starting with Leela Samson, Srimati Leela Samson Spanda, going on to T.M. Krishna and all the wonderful artists, Tapatis, Kuthu, all of them being honored. I think this is a marvelous idea, and as an artist who feels that we are going away from our roots, cultural roots, I think it is vitally important that we have a festival like this which reaches out to a larger public, because it will draw in people from other fields also. So I really feel that it's a wonderful initiative, and I congratulate the Provoke magazine and the Paulson's group for this initiative, and I was very privileged and honored to receive this Lifetime Achievement Award from them. So thank you. எனக்கு நான் பாரம்பரியமாக ஸ்தபதி குடும்பத்தில் உள்ளவன். எங்களை முன்னோர்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்ட வந்த குடும்பம். தலைமுறையாகவே நாங்கள் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் படித்தது எல்லாம் அனைத்தும் மாமல்லபுரம் கல்லூரியில் கணபதி ஸ்தபதிக்கிட்ட தான் நான் படித்தேன். 84 முடிச்சு வெளியில் வந்தேன். அதுலேருந்து என்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்து நாங்கள் இந்த தொழிலை பண்ணுறோம். நான் இப்போ எனக்கு இப்போது கிடச்சது G20 மாநாட்டுக்காக ஒரு நடராஜர் சிலை செய்யணும்னு எனக்கு பாரத பிரதமர் அந்த நிறுவனத்தில் என்னை கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் அந்த நடராஜர் பண்ணி கொடுத்தேன். 3 வருஷம் செய்ய வேண்டிய ஒரு பணியை 9 மாதத்தில் முடித்தோம். அது 6 மாதத்துலேயே அதை முடித்து கொடுத்தேன். அந்த இதை அது எனக்கு ஒரு சிறப்பு. ரெண்டாவது என்னென்னா, சென்னையில் சுற்றியில் உள்ள கோயில்கள் பூரா என்னுடைய தகப்பனார் பண்ணது.
தாம்பரம் சானிட்டோரியம் ராமர் கோயில், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில், அதுபோல் பெங்களூரில் உள்ள இஸ்கான் டெம்பிள், அது மங்களூர் இஸ்கான் டெம்பிள், இதே போல் பல கோயில்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை வந்து என்னை வந்து இந்த கலைத்துறைக்காக என்னை வந்து இந்த நிறுவனம் வந்து என்னை ஒரு பாராட்டு தெரிவித்து வந்தது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது.